வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலண்ட். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சேல் என்ட்ரி போடும்போது நம்மளுக்கு டாக்ஸ் வந்து கால்குலேட் ஆக மாட்டேங்குது. அதாவது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி டாக்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து கால்குலேட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நம்ம காமனா ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிருப்போம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் ஃபைன் பண்ணி எப்படி நம்ம கரெக்டா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி டாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ண வைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா, வவுச்சர் அப்படிங்கறத ஓப்பன் பண்ணிட்டு நான் ஒரு சேல் என்ட்ரி ரைஸ் பண்றேன். ஸோ பார்ட்டி நேம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மஃபி ஃபர்னிச்சர் அப்படிங்கறத நான் கொடுத்துட்றேன். கண்ட்ரோலே கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் லெட்ஜர் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கிறேன், சேல்ஸ் அப்படிங்கறத கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ குவான்டிட்டி ரேட் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பார்ட்டி வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்ல தான் இருக்காங்க. ஸோ அதனால வந்து எனக்கு என்ன டாக்ஸ் லெஜஸ் வருது அப்படின்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி தான் எனக்கு வரணும். ஸோ அதனால நான் சிஜிஎஸ்டி அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிறதே நான் கொடுத்தேன். ஆனா எனக்கு என்ன ஆகுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா டாக்ஸ் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கால்குலேட் ஆக மாட்டேங்குது. அப்போ நான் என்ன பண்ணிருப்பேன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிருப்போம். இந்த டாக்ஸ் ரிலேட்டடான ஏதாவது ஒரு கான்ஃபிகரேஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்போம். ஸோ அதனாலதான் வந்து நமக்கு டாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒன்ஸ் வந்து ஒரு டாக்ஸ் கால்குலேட் ஆகல அப்படின்னாவே நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து மேனுவலா வந்து அப்டேட் பண்ணக்கூடாது. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் வந்து கால்குலேட் ஆகணும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கண்ட்ரோல் ஓ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஜிஎஸ்டி டாக்ஸ் அனலைசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட்டி டீடைல்ஸ் வந்து ஸ்டேட் வந்து தெலுங்கானா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்து ரெகுலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறதும் நம்ம தெலுங்கானா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஆல் டிஎஃப் ஒன் கொடுத்தீங்கன்னா இன்னும் டீடைல் வியூ நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் சேல்ஸ் டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லி வருது. அதாவது அவங்க என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா, இங்கே இந்த என்ட்ரிக்கு வந்து ஐஜிஎஸ்டி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆஸ் பர் கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா 7200 அப்படிங்கிறது வருது. ஆஸ் பர் டிரான்சாக்ஷன் நமக்கு எதுவுமே வரல. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பார்ட்டி டீடைல்ஸ்ல தெலுங்கானா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதனாலதான் வந்து ஐஜிஎஸ்டி வந்து கால்குலேட் பண்ணணும். ஆனா நீங்க வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனாலதான் டாக்ஸ் கால்குலேட் ஆகல அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. ஆனா நமக்கு தெரியும் இந்த மகி பர்னிச்சர் அப்படிங்கிறப்ப தமிழ்நாடு தான், தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டி தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மகி பர்னிச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த லெட்ஜரை வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் என்டர் அப்படிங்கறத கொடுத்தீங்க அப்படின்னா, மகி பர்னிச்சர் அப்படிங்கிற பார்ட்டி வந்து சென்னை தான், சென்னை அட்ரஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனா என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் வந்து நம்ம தெலுங்கானா அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ அதனாலதான் நமக்கு டாக்ஸ் வந்து கால்குலேட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட்டை வந்து மாத்திரலாம். ஸோ மாற்றும் போது உங்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு மாத்துறோம் அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்டிவ் டேட் அப்படிங்கிறது காமிக்கும். அதாவது எந்த டேட்ல இருந்து நீங்க இதை சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால உங்களுக்கு நீங்க எந்த டேட்ல இருந்து மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜிஎஸ்டி நம்பரையும் பார்க்கணும். இப்ப 33 அப்படிங்கிறது நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னாவே 33 அப்படிங்கிற கோடு வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டோட கோடு. ஸோ அதனால நீங்க 33 அப்படிங்கிறது கரெக்டா தான் இருக்கு. அதையும் ஒன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வேற ஏதாவது ஒரு ஜிஎஸ்டி நம்பர் நம்ம போட்டிருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா ஸ்டேட் வந்து நம்ம வேற ஸ்டேட் ஏதாவது கொடுத்துருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க ஸ்டேட்டையும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி நம்பர்ல இருக்க கோடையும் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் டேட் காமிக்குது. ஸோ எஃபெக்டிவ் டேட் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டி டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ இதுலயும் வந்து நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும் அட்ரஸ் கரெக்டா இருக்கா, ஸ்டேட் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். பின்கோடு எல்லாமே கொடுத்துருப்போங்க. பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி இதை மாத்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இங்க டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே கால்குலேட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா தெரியும் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வந்து ஆட்டோமேட்டிக்காவே கால்குலேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த என்ட்ரி நீங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம்.
அதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது டேக்ஸ் வந்து கால்குலேட் ஆகல அப்படின்னாவே நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் செக் பண்ணீங்கன்னாவே தெரிஞ்சிடும் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதுவே வந்து அந்த ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ்ல வந்து இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் டாக்ஸபிள் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இன்கேஸ் நம்ம தவறுதலா வந்து என்ன பண்ணிருப்போம்னா அந்த பார்ட்டி வந்து அனதர் ஸ்டேட்டா இருக்கும். நம்ம என்ன பண்ணிருப்போம்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம மாத்தி என்ட்ரி பண்ணிருப்போம். அப்ப நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி அப்படிங்கிற டாக்ஸ் தான் வரணும். அப்படிங்கிறது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி டாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஐஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகல அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.